என் சமையலறையில் நீ உப்பா சர்க்கரையா? என் சமையலறையில் நீ வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான அசோக் ஹல்வாங்க. வழுவழுன்னு வழுக்கிட்டு போற அசோக் ஹல்வா எப்படி ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உண்மையாலுமே அசோக் ஹல்வா செய்யறது ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னு பார்த்தலாம், நீங்க உடனடியாவே உங்க வீட்டுல செய்வீங்க. இது அவ்வளவு ஈஸி. வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவி அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம். நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துட்டு அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா பேஸ்டாட்டை மசிச்சு விட்டுட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அசோக் ஹல்வா செய்யறதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா குழையாக வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருக்குறோம். அது கூட 1.5 கப் சர்க்கரை, 3/4 கப் நெய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ வெது வெதுன்னு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் பாதி நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக சூடானதும் 2 உடைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வறுத்தாச்சு, எடுத்து வச்சலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை மாவு நெய்யில் வறுபடுறப்ப நல்ல ஒரு ப்ளசண்டான ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்டேஜில் இந்த பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா அந்த கோதுமை மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. சர்க்கரையை சேர்த்ததும் நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். இதையும் சேர்த்துடலாம். ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துலாம். ஹல்வா ரொம்ப ஈஸிங்க. கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். இந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ விட்டாலும் அவ்வளோ டேஸ்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். நிறைய பேர் பாசிப்பருப்பை நல்லா மிக்சியில் அடித்து போட்டுருவாங்கங்க. அதை விட நல்லா மசிச்சுட்டு போடுறப்பயே ஒரு பருப்பு வாயில் படுற மாதிரி இருக்கும் பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் இருக்கிற நெய்யவும் ஊற்றிடலாம்.
இதெல்லாம் ஒட்டாமல் வருது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ் நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த முந்திரிகளை சேர்த்து கலந்துட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பராக அசோகா அல்வா ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். சூப்பராக அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திடலாம். இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நான் தீபாவளிக்காக வீட்டில் செஞ்சேங்க. உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் இப்போ அப்லோட் பண்ண நீங்கள் வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் செஞ்சு பார்ப்பீங்க, அடுத்த வருஷம் செய்வீங்க, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப செய்வீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். சாரிங்க. திரும்ப அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு கூட நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.